குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். எனக்கு எல்லாமே இளையராஜாவிட்ட இருந்து ஆரம்பிக்கும் என் வாழ்க்கை எல்லாமே. விஜய் சேதுபதி சாருக்கும் எனக்கான மிகப்பெரிய ஒரு நட்பும் இளையராஜா சார்ல தான் ஆரம்பிச்சு. அவர்கிட்ட மட்டும்தான் நமக்கு எல்லாமே வேணா பேசும். எனக்கு வந்து பயங்கரமா ஜெல்லா வரும். இளையராஜா சாருடைய ஃபர்ஸ்ட் காலத்துல இந்த ரெக்கார்டிங்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி எப்படி இருந்திருப்போம், அது மாதிரி விஜய் சேதுபதி சார் கூட நம்ம பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிச்சா நல்லா இருக்கும். திடீர்னு போனா மூச்சு பயிற்சி பத்தி பேசுவார். நம்ம போய் திருமூலர் இருக்கும்போது படிச்சு கிடிச்சிட்டு வந்து பார்த்தோம்னா மியூசிக் பத்தி பேசுவோம். இப்படி ஒவ்வொரு ஏரியாவும் அது அவரோட ஆபீஸ் போகும்பொழுது நிறைய குட்டி குட்டி அழகழகான விஷயங்கள் வச்சிருப்பாரு. சரி, ஒரு சிலை வைக்கிறதா இருக்கட்டும், நம்ம இயக்குனர் ஒரு பேராண்மை டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய சிலை வச்சிருப்பாரு. அது மாதிரி குட்டி குட்டியான அழகழகான காட்சி. அவரோட டேபிள் பாத்தீங்கன்னா டேபிள் வந்து அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொன்றையுமே நீங்க தனித்தனியா எழுதலாம். அப்புறம் திடீர்னு இன்னொரு நாள் வந்து ஃபோன் பண்ணி பேசினாரு. இது மாதிரி மதுரை ஜெயிலில் கொஞ்சம் நூல்கள் கேட்குறாங்க, அங்கே இருக்க கைதிகள் படிக்கிற மாதிரி அப்படின்னாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் திடீர்னு விடுதலை ஷூட்டிங்கில் இருக்கேன், திருமலை வாங்கன்னு ஒரு 4 நாள் லீவு கிடைச்சா நான் உடனே போயிடுவேன். ஆமாம், போய் உட்காந்துட்டு அவர் கூட தங்கி அவர் கூட உட்காந்து ஃபுல்லாக இலக்கியம் பேசுவோம். அவரு எனக்கு வியப்பாக இருக்கும். என்னன்னா நிறைய 100-1000 பேர் வந்து கதை சொல்றாங்க, ஹிந்தி தெலுங்கு கன்னடத்தை கதை சொல்றாங்க. எல்லா மொழிகளை பத்தி படிக்கும் பொழுதும் எல்லா மனிதர்களையும் பத்தி படிக்கும் பொழுது அவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வணக்கம் மக்களே. இவர் யாரு அப்படின்றதுக்கு நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ப்ரொமோல எல்லாமே விளக்கமா சொல்லிடுறேன். சார், நான் உங்கள்கிட்ட இந்த நேர்காணலுக்கு முன்னாடி பேசுகிறப்போ ஒரு விதமான எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு பிரமிப்பு இருந்துச்சு. எனக்கு தெரியாத நிறைய விஷயம், ஆனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய உங்கள்கிட்ட கேட்க இருந்துச்சு. ஆனால் நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கணும்னு ஆசைப்பட்டது எதுக்குன்னா, உங்கள்கிட்ட உள்ள மற்ற எதுக்காகவும் இல்லை, நம்ம விஜய் சேதுபதி சாருக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் சொல்லி தான் அவர் புக்கு படிக்கிறாரு, அவர் சொல்லி தான் அவர் வீட்டுக்கு நிறைய புக்கு வாங்கி கொடுத்துக்கிறாரு, அவர் சொல்லி தான் மதுரை ஜெயிலுக்கு கூட புக்கெலாம் வாங்கி கொடுக்குறாங்க, நிறைய நியூஸ் படித்தேன். ஆனால் இங்கே வந்து நான் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இல்லை இந்த மனுஷன்ட்டு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. நம்ம கீழே பேசிகிட்டு இருக்கப்போ இந்த பாடல்கள்லாம் சிலலாம் பிரித்து காட்டினீங்கல்ல, அடிப்படையாக இன்றைக்கி சினிமாவில் இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. நான் உங்களை நினச்சி நிஜமாலுமே ஒரு பிரமிக்கிறேன் சார். என்னோட முதல் கேள்வி எங்கேருந்து வரலாம் அப்படின்னா, விஜய் சேதுபதி சாரும் உங்களுக்கும் எந்த வகையில் நட்பு உண்டாச்சு சார்? நான் திருச்சி சென்ட் ஜோசப்ஸில் படித்தேன். ஓகே, சென்ட் ஜோசப்ஸ்லாம் யூஜி பிஜி எம்ஏ எம்ஃபில்லாம் படித்தேன். பக்கத்தில் பிஷப் ஒரு பெரிய காலேஜ் இருக்குது, அங்கே பிஹெச்டி படித்தேன். சென்ட் ஜோசப்ஸ் போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சென்னைக்கு வந்துடணும், டயலாக் போகணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்போ சினிமாவில் நிறைய ஆர்வம் இருந்துச்சு. அப்போ நாங்கள் நிறைய ட்ராமா அங்கே போடுவோம். சென்ட் ஜோசப்ஸில் வந்து ஒரு 25-30 பேர்த்த வச்சு தியேட்டர் ஈவெண்ட்டுக்கு நான் தான் ட்ராமாஸ் போடுவேன். அந்த ட்ராமா போடும் பொழுது ஒரு அலுமினி அசோசியேஷன் அப்போ ஃபங்க்ஷனில் வந்து நான் போட்டேன். அப்போ நலன் குமாரசாமியோட அப்பா வந்து அங்கே நாடகம் பார்க்க வந்தவர். யார் இது புதுசாக இருக்கே யாருன்னு கேட்கப்போ நம்ம சொன்னாங்க. அப்புறம் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஒரு ப்ரொஃபஸர் வர சொல்லி அவர் மூலியமா அறிமுகப்படுத்தினாங்க. அவர் அங்கே என்ன வேலை சார் பார்த்துட்டு இருந்தார்? அவர் வந்து அங்கே படித்தார், நலனுடைய அப்பா வந்து அங்கே படித்தார். அலுமினி அசோசியேஷன் அந்த முன்னாள் மாணவர் சங்கம் வரப்போ அவர் அங்கே வந்து அவங்களுக்கு பெரிய ஈவெண்ட் நடக்கும். அந்த ஈவெண்ட் அப்போ பார்க்குறப்ப அவங்க பார்த்ததுக்கப்புறம் அவரு கூட படித்தவங்களாம் ப்ரொஃபஸர்ஸாக இருந்தாங்கல்ல, அவங்க மூலியமா விசாரித்து கேட்டு அப்போ அவர் என்னை மீட் பண்ணி இது மாதிரி நலன் குமாரசாமி ஒருத்தர் படம் இது ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்காரு, அடுத்த படம் பண்ண போறாரு, உங்கள்கிட்ட நீங்கள் நான் ட்ராமா போகிறீங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, அசிஸ்டன்ட்லாம் சேர்த்து விட முடியுமா அவங்க பசங்கனால. அப்போ பேசி அப்போ நலன் கூட ஒரு மீட்டிங் ஏற்படுத்தி அப்போ நலன் நான் உட்காந்து பேசினோம். அப்போ தான் அவர் சூதுகம் கதையை வந்து சொன்னார். அப்புறம் உட்காந்து ஃப்ரெண்டாக வந்து நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லிகிட்டே இருந்தோம். அப்போ சொல்லும்பொழுது யார் போகலான்னா அது தெரியும் உங்களுக்கு, அதெல்லாம் வடிவேல் போய் ஹீரோ அது அப்படி இப்படி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கப்ப நான் பேசிட்டு இருந்தேன், விஜய் சேதுபதி சாரை போடுங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு அப்போலேருந்தே பிடிக்கும். ஓகே, அவர் கார்த்திக் சுப்ராஜோடைய அந்த நிறைய படங்கள் நடிக்கும்போது ஷார்ட் ஃபிலிம் நடிக்கும்போது எனக்கு பிடிக்கும், ஏதோ ஒரு கவர்ச்சி இருக்க மாதிரி இருக்கும். அதனால அவர் பிடிச்சிட்டே இருக்கும், அவர் சொல்லிட்டே இருப்பேன், அவர் போடுங்கன்ட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அவரே கமிட் ஆகிட்டாரு. அந்த டைமில் நான் சூதுகமில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுற கேட்டாங்க. ஆனால் நான் வந்து எனக்கு காலேஜ் பேஷன்னால இல்லை சார் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம். எனக்கு அதுக்கப்புறம் நான் ஒரு 20-25 பசங்களை அசிஸ்டண்ட்டாக சேர்த்து விட்டேன். ஓகே, நலன்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, நலன் குமாரசாமி வந்து நம்ம எந்த கருத்து சொல்லலாம் அக்செப்ட் பண்ணுவார். ஓகே, இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 60-70 கதைகளை வாங்கி படித்து நம்ம கரெக்ஷன் சொல்கிறோம். சரி, ஆனால் இப்போ நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், நிறைய இயக்குநர்களை பார்க்குறோம், அவங்க வந்து சொல்கிறதுக்கு வந்து நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க ஒழிய அவங்க வந்து அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க மாட்டாங்க. இல்லை அவங்களுக்கு வேற மாதிரி மைண்ட் வரும். நலன்ட்டு என்ன ப்ளஸ்ன்னா, எது சொன்னாலும் கேட்டுக்கோ.
ஈவன் வந்து அவருடைய அசிஸ்டன்ஸ் கூட இவர் ஐயா வந்து கொஞ்சம் இதாக இருக்காரு அப்படி இப்படி ஏதாவது சொல்லுவாங்க. இல்லை அவர் சொல்றதுல பாயிண்ட் இருக்கு அப்படின்னு இல்லைன்னா சொல்லிடுவார் தலைவா அது மாதிரி இல்லை தலைவா அது இதுக்காக வச்சிருக்கேன், இது இவர் இந்த மாதிரி சாயல் அப்படின்னு அவர் அதுக்கு விளக்கமும் கொடுத்துருவாரு. ஆனால் நலன்கிட்ட வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும். அவர்கிட்ட பேசுகிறப்ப நான் இப்போ கூட நலன் கதையை கூட கொடுங்கன்னு போய் நான் யார்ட்டையுமே கதை கேட்க மாட்டேன். கொடுங்க அவன் கதையை படிக்கிறேன் நலன் மட்டும் தான் கேட்பேன், அந்த கதையை கொடுங்க. ஏன்னா அவர் வேற ஒரு ஸ்லாங்கில் எழுதுவார். அது அந்த உலகமே வேறையா இருக்கும் நலன்கிட்ட எழுதுறப்ப. காதலும் கடந்து போக வந்து அப்புறம் கமிட் ஆனிச்சு. அப்போ எழுதும் பொழுது இதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்கப்ப கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து மே மாதம் லீவுக்கு கிடச்சி காலேஜ். அப்போ 1 மந்த் இங்கே வந்து ஷூட்டில் ஒர்க் பண்ணி பார்த்தேன். நம்ம கதை எழுதிடுறோம், எழுதுகிற கதை வந்து எப்படி மாறுது, சினிமாவை எப்படி மாறுதுன்றக்காக வாங்க. அப்புறம் பேசி முடிச்சுட்டு விஜய் சேவி சாருக்கு பழக்கமாயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே இளையராஜாவிட்ட இருந்து ஆரம்பிக்கும் என் வாழ்க்கை எல்லாமே. விஜய் சேவி சாருக்கும் எனக்கான மிகப்பெரிய ஒரு நட்பும் இளையராஜா சார்ல தான் ஆரம்பிச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அந்த ஷூட் போயிட்டு இருப்பேன், திடீர்னு லீவ் விடுவாங்க, திடீர்னு ஷூட் போயிட்டு இருப்பேன். அப்போ அன்பி சொல்ல ஒரு மாதிரி போகிற மாதிரி ஆயிடுச்சு ட்ரெயினில். அப்போ ஒரு கவிதை வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன், படியில் தான் பயணிக்கிறேன் இளையராஜாவின் துணையோடு அப்படின்னு போட்டு ஹெட்ஃபோன் போட்டு ஒரு ஸ்டில் ஒன்று போட்டிருந்தேன். அவர் அடுத்த நாள் வந்தவர் திங்கக்கிழமை வந்தவர், இளையராஜா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டார். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு, இளையராஜா எப்படி இருக்கா நம்மள்ட்ட கேட்குறாரு. அதான் ஸ்டேட்டஸ் போட்டுருந்தீங்களே அப்படின்னாரு. அவர் இன்னும் மறந்துருப்பாரு. எனக்கு அதுலேருந்து அவர் மேலே பயங்கர பாண்டிங் ஆகி அப்புறம் பேச 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 நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் பெரிய கிரெடிட் கொடுத்தேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு நல்ல இலக்கியம் வாசிக்கிறாள்னால எங்களுடைய குடும்பத்தோட பேர்கள் எல்லாமே ரஷ்ய நாவல்கள் பேர், ரஷ்ய நாவல்கள் கேரக்டர் பேர் இருக்கனால அந்த பேர் ஈஸியாக கேப்சர் ஆச்சு. என் பேர் ரமேஷ் சுரேஷ் வேற மாதிரி ஒரு யூஸ்வல் நேமாக இருந்துச்சு அப்படின்னா அவரோட கனெக்ட் ஆகிருக்கும், ஒரு பெருசாக இம்பேக்ட் ஆகிருக்காரு. நான் வந்து பேரே வித்தியாசம் பாருங்க, என்ன உங்கள் பேர் டான் நீ வச்சுருக்காங்க அப்படி கேட்பாரு. அப்படி கேட்டு தான் பழக்கம் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு கதை ஒன்று நான் ரெடி பண்ணேன். எப்பயுமே நம்ம ஒரு கதை பேசுனோம்னா நம்ம எடுத்தா என்னன்னு ஒரு ஐடியா வந்துடும்ல. அது மாதிரி இப்போ கிரிக்கெட் டீம் வச்சிங்கன்னா நீங்கள் பாதியில் கிரிக்கெட் விளாட போயிருவீங்க, கேப்டன் ஆயிடுவீங்க, இப்படி தனித்தனியாக போவோம்ல. அது மாதிரி நம்மளும் ஒரு கதை எழுத ஆரம்பிச்சிடும். எப்பயுமே ஒரு கதையாசிரியக்கூடிய ஒரு இயக்குனருடைய வந்து அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னா நம்ம உடனே வந்து கதை எழுது நான் சொன்ன சீன் தான் வந்துச்சு நம்ம உள்ள நம்ம நினச்சிக்கிட்டு ஒரு கதை எழுத ஆரம்பிச்சிடும். அது மாதிரி நான் ஒரு கதை எழுதினேன். தர்மதுரை ஷூட்டிங் எப்போ குற்றாலத்தில் போய் அவரை போய் பார்த்து அந்த கதை சொன்னேன். அந்த கதையை சொல்லும் பொழுது கேட்டுட்டு நான் சொல்கிறேங்க அப்படின்னாரு. அதற்கு பிறகு அந்த சொன்னார், அந்த கதையை சொன்னார், இது மாதிரி இந்த கதை வந்து நீங்கள் பண்ணாதீங்க, இது நல்ல கதை கிடையாது, இது இந்த கதை வேணாம், நீங்கள் பண்ணக்கூடாது, இவ்வளோ டார்க்காக பண்ணாதீங்க அப்படின்னா. எனக்கு அப்போ கூட ஒரு மாதிரி என்ன இவ்வளோ டார்க்காக அப்படி இப்படின்னு நம்மளுக்கு தோணும்ல, நம்ம படைப்பு சொல்லணும். ஆனால் இப்போ அனலைஸ் பார்க்குறப்ப தெரியுது அவரு எவ்வளோ யோசிச்சு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி. அந்த கதை இப்போ எடுத்திருந்தோம்னா தப்பாகவும் இருந்திருக்குன்ற மாதிரி தெரிஞ்சு அதற்கு பிறகு தொடர்ந்து அவர் கூட அப்படியே வாட்ஸ்அப் மற்ற விஷயங்களை பேசிட்டே இருந்தேன். நான் செஞ்ச தான் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். நிறைய இரவுகளில் விஜய் சேதுபதி சாரும் நீங்கள் சாரும் ஒரு நிறைய பேசி மகிழ்ந்து ஃபோன் மூலியமா இருக்கலாம், நேர்லையா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பேசிக்கிறது உண்டா சார்? அவர்கிட்ட மட்டும்தான் நமக்கு எல்லாமே வேணா பேசலாம். ஓகே, எனக்கு வந்து பயங்கரமா ஜெல்லா வராது. நாங்கள் எங்களுடைய டிஸ்கஸ் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா இளையராஜா சாருடைய ஃபர்ஸ்ட் காலத்து அந்த ரெக்கார்டிங்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி தான் எப்படி இருந்திருக்கோம், அது மாதிரி விஜய் சேதுபதி சார் கூட நம்ம பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிச்சா நல்லா இருக்குமேனு எனக்கு ஒரு ஆசை வந்துட்டே இருக்கு. ஏன்னா நாங்க பேச வந்து யூஸ்வலான ஒரு பேச்சா இருக்காது. ஓகே, இப்ப எடுத்துக்காட்டா சமீபத்துல வந்து ஒரு காக்கை பத்தி ஒரு பாட்டு நடத்துறேன். அந்த காக்கை ஒரு பொண்ணு ஓடி போயிடுவா. அந்த பொண்ணு ஓடி போனவொடனே பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து காக்காவுக்கு சோறு வச்சு எப்படியாவது நீ கத்து என் பொண்ணு வந்துருவா அப்படின்னு சொல்லதான் இதுதான் கண்டென்ட். அந்த பாட்டுல என்ன இருக்குன்னா வெண்மையான அழகிய அந்த ரெக்கைகளை உடைய காக்கையே அப்படின்னு இருக்கும். அப்ப இது யூஸ்வல் தான், தமிழாசியா நான் பாடமா நடத்தினேன். ஆனா அவரு என்ன சொல்லுவாருன்னா, ஐயா எப்படி என் வெண்மைன்னு சொல்றாங்க, காக்கா கருப்பு அசிங்கம் தானே சொல்லுவாங்க, எப்படி இலக்கியத்தை 2000 வருஷம் முன்னாடி இப்படி வேற ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருவாரு. திடீர்னு போனா மூச்சு பயிற்சி பத்தி பேசுவார். நம்ம போய் திருமூலர் படிச்சு கிடிச்சிட்டு வந்து பார்த்தோம்னா மியூசிக் பத்தி பேசுவோம். இப்படி ஒவ்வொரு ஏரியாவும் நாங்க வந்து பேசுறது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நான் அதுக்கப்புறம் ஒரு மாசம் அதை பத்தி யோசிச்சுட்டே உட்காந்துருப்பேன். யோசிச்சுட்டு போனா அங்க வேற ஒண்ணு ஓப்பன் ஆயிரும். இப்ப ஆக்சுவலா நம்ம நிறைய புக்கு படிக்கிறோம், நம்ம பேச முடியுது. ஆமா, சார் என்ன புக்கு படிக்கிறாரு, அது எப்படி பேச முடியுதுன்னு அவர்கிட்ட அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி நான், எப்படிங்க நீங்க எப்படி பேசுறீங்க? ஏன்னா யார்கிட்ட பேச பெரும்பாலும் நம்ம ஆசிரியர்னால நம்ம பேசுறது அவங்க கேட்பாங்க. ஆனா அவர் வந்து அதுல வந்து ஒண்ணு ஆராய்ச்சி பண்ணுவாரு, மறுதளிக்க மாட்டாரு, எதிர்த்து பேச மாட்டாரு, அவருக்கு தெரியும்ன்றதை காட்டிக்க மாட்டாரு. அவருக்கு புதுசா ஒண்ணு ஓப்பன் ஆகும், ஒரு கேட் ஒண்ணு நம்ம படிக்கும் பொழுது ஓப்பன் ஆகுறோமே, அவரு கேட்கும் பொழுது அவருக்கு ஓப்பன் ஆகி அந்த விஷயத்தை பத்தி நாங்க ரொம்ப நேரம் பேசுவோம். இப்போ ஒரு தலைவன் தலைவி உறவுகளை பற்றி பேசுறப்ப அவர் அப்படியே விவேக்குறாரு, என்ன சார் இது நம்ம என்னமோ புதுசா வாழ்ந்தோன்னு பார்த்தா எல்லாமே ஒரு 2000 வருஷம் முன்னாடி வாழ்ந்துட்டு போயிட்டானா அவன், எப்படி இது தொல்காப்பியம் எழுதினார். தொல்காப்பியத்து மேல மிகப்பெரிய ஒரு அலாதி பற்றுல இருக்காரு. இப்போ அவர் பயங்கரமான ஒரு
பற்று தொல்காப்பியத்தில் வந்துருச்சு. அந்த மாதிரி அவர் புது புது கேட்டை ஓப்பன் பண்ணாலும் எனக்கு விஜய் சேதுபதி சார் பேசுகிறேன்னா ரொம்ப பிடிக்கும். நான் எது படித்தாலும் உடனே அவருக்கு சென்ட் பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச வீடியோவாக இருந்தாலும் சரி, எனக்கு பிடிச்ச ஒரு கருத்து சின்ன கவிதையாக இருந்தால் கூட உடனே அனுப்புவேன். அவர் பேசும்பொழுது திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணான்னா, என் பையனுக்கு ஒரு தமிழ் அவனுக்கு எப்படியா இருந்தாலும் இலக்கிய சார்ந்த அறிவு வேணும் சார் அவனுக்கு, அதனால் வந்து தமிழ் டீச்சர் நல்ல டீச்சராக சொல்லுங்கள் உங்களை மாதிரி அப்படின்னு கேட்டார். நான் உடனே சொன்னேன் சார் ஏற்பாடு பண்ணேன் சார்னு சொல்லி நான் சர்ச் பண்ணேன். திடீர்னு பார்த்தா நான் லைலாவில் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். நான் செலக்ட் ஆகிட்டேன் ஒரு அரசு வேலைக்கு. நான் இங்கே செலக்ட் ஆகவும் ஏதோ கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நானே லைலா பற்றி உங்களுக்கு தெரியும்ல, இவ்வளோ பெரிய காலேஜில் நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலையே கிடைக்குது, அது பிடிச்ச ஒரு ஃபீல்டுலன்றக்கா நான் இங்கே வந்துட்டேன். நான் சொன்னேன் சார் நானே வரேன் சார்னப்போ நீங்கள் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் வாங்கன்ட்டு அப்புறம் அவங்க நம்பர் கொடுத்தாரு. அப்புறம் வீட்டுக்கு போய் பேசினேன். அவங்க பையனுக்கு கிளாஸ் எடுத்தேன். அவங்க பையன் இப்போ காலேஜ் வந்துட்டா அவங்க பொண்ணுக்கு கிளாஸ் எடுத்தேன். அப்போதான் வந்து தொல்காப்பியத்தில் மெய்ப்பாட்டியல்னு ஒரு சாப்டர் இருக்குது சார். ஓகே, ஆக்டிங் பற்றி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா. மெய்ப்பாட்டியல் சும்மா சாதாரணமாக நம்ம உடம்பை பற்றி பேசுவோம். தொல்காப்பியர் வந்து மிக அற்புதமாக அது எப்படி சொல்லிருப்பாருன்னா, வளையல் போட்டிருப்பாங்கல்ல பெண்கள். ஆமா, வளையல் போட்டதுல முதல்ல ஒரு ஆடவனை பார்த்த உடனே உங்களுக்கு அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுதுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, தாவணி போட்டிருப்பாங்க, இந்த இது இருக்கும், வளையல் போட்டிருப்பாங்க. ஒரு ஆடவனை பார்த்தோன்னா உள்ளுக்குள்ள ஒரு கிளர்ச்சி உண்டாகி இது வந்து உடம்பு வந்து நெகிழும் பொழுது இந்த வளையல் அப்படியே கழுந்தா உங்களுக்கு கரெக்ட் ஆச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த இது வந்து இப்படி இறங்குமா, அதை அப்படி இழுத்து விட்டானா உங்களுக்கு பிடிச்சி இப்படி இருக்கும், இப்படி எழுதி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் இலக்கியம் சார்ந்து பேசுவாங்க. எனக்கு இது எல்லாமே ஆக்டிங் ப்ரிப்பராக தெரிஞ்சு. இப்போ நீங்கள் ஸ்டான்ஸ்லாஸ்கின்னு சொல்லி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அவருடைய புக்கை வச்சு தான் ஆக்டிங் ப்ரிப்பர்ஸ் வச்சு தான் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த புத்தகமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டிங்கான எல்லா சோர்ஸுமே இருக்கனால நான் இதை பற்றி அவர் பேசும்பொழுது அவர் இம்ப்ரெஸ் ஆகி நம்ம தொல்காப்பியத்தை பாடமாக்கணும் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் பேசினாங்க. அது மூலியமாக தொல்காப்பியத்தை வாசிக்க தான் சார் வந்து மிகப்பெரிய ஒரு பழக்க வழக்கமானார். எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ விஜய் சேதுபதி சாருக்கு நீங்க நிறைய புக் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்ததா ஒரு சில கதைகள்லாம் கேள்விப்பட்டேன். அந்த கதை என்ன சார்? அது அவரோட ஆபீஸ் போகும்பொழுது நிறைய குட்டி குட்டி அழகழகான விஷயங்கள் வச்சிருப்பாரு. சரி, ஒரு சிலை வைக்கிறதா இருக்கட்டும், நம்ம இயக்குனர் ஒரு பேராண்மை டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய சிலை வச்சிருப்பாரு. அது மாதிரி குட்டி குட்டியான அழகழகான காட்சி. அவரோட டேபிள் பார்த்தீங்கன்னா, டேபிள் வந்து அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொன்றையுமே நீங்கள் தனித்தனியாக எழுதலாம், அவ்வளோ அழகா இருக்கும் எல்லாமே. அது பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு நான் ஒரு பேசிக்காக நான் ஒரு டீச்சர் ப்ரொஃபஸர்னால புத்தகங்கள் இங்கே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது அவரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அந்த இடத்துல ஒரு நூலகம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஐடியா கொடுத்தேன். சார் இது மாதிரி நம்ம ஆஃபீஸில் ஒரு பெரிய லைப்ரரி இருக்கலாம், ஐயா முதல்ல செய்யுங்க அப்படின்னாரு. என்னன்னா அவர் உடனே செய்ய சொல்லுவார், முதல்ல செய்யுங்க அப்படின்னாரு. உடனே நான் புக் ஃபேருக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். புக் ஃபேர் வேணாம் சொன்னேன். அவரோட ஏடிஎம் கார்டை வந்து என்கிட்ட கொடுத்தாரு. ஏடிஎம் கார்டை கொடுத்து 15 நாள் கழிச்சு நீங்கள் எவ்வளோ காலம் புக் வாங்க இந்த இடத்துல வந்து அடிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒரு 15 நாள் அந்த ஏடிஎம் கார்டை நானே வச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக புத்தகம் வாங்கி டெய்லி ஒரு 20,000-30,000 புக்கை வாங்கி கொண்டு போய் புக்கு வச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய ஷெல்ஃப் வச்சு கொடுத்தோம். அப்புறம் திடீர்னு இன்னொரு நாள் வந்து ஃபோன் பண்ணி பேசினாரு. இது மாதிரி மதுரை ஜெயிலில் கொஞ்சம் நூல்கள் கேட்குறாங்க, அங்கே இருக்க கைதிகள் படிக்கிற மாதிரி அப்படின்னாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு ஜெயிலில் கைதியாக இருந்துட்டு வெளியே வரவர் எத்தனை வருஷமாக இருக்காதுன்னு தெரில. அவர் வெளியே வந்த உடனே அவருக்கு என்ன மாதிரியான புத்தகம் பயன்படுறதுக்காக நானும் என் நண்பர் போய் ஒவ்வொரு இடங்களாக போய் தேடி வந்து நிறைய புத்தகம் அவர்கிட்ட ஒரு 40-50,000க்கான புத்தகத்தை வாங்கி கொடுத்தோம். அது மதுரை ஜெயிலில் கொடுத்தாங்க. திடீர்னு விடுதலை ஷூட்டிங்கில் இருக்கேன், திருமலை வாங்கன்னு ஒரு 4 நாள் லீவு கிடைச்சா நான் உடனே போயிடுவேன். ஆமாம், போய் உட்காந்துட்டு அவர் கூடயே தங்கி அவர் கூடயே உட்காந்து ஃபுல்லாக இலக்கியம் பேசுவோம். அவர் எனக்கு வியப்பாக இருக்கும். என்னன்னா மேக்கப் போகிறப்பட கிட்டார் வாசிச்சே தான் இது பண்ணுவார். கண்ணை மூடிக்கு வர மேக்கப். நீங்கள் விடுதலை படத்தில் பார்க்குறீங்களா, ஃபுல்லாக கிட்டார் வாசிட்டு அப்படியே கீபோர்டு ஃபுல்லாக வாசிப்பார். மியூசிக்கில் பயங்கர ஆர்வம். இப்போ நான் வாங்கின புத்தகங்களே மியூசிக் தனியான புக்குகளை மட்டும் அவர் தனியாக கொண்டு போய் டேபிள் வச்சுருக்காரு. அதனால மியூசிக்கை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வம் இப்போ வந்துதான் இல்லை முதல்ல இருந்தே இருக்கா? இல்லை, எனக்கு அது கரெக்டாக தெரியல. ஆனால் இப்போ வந்து 2 அவர் ப்ராப்பராக மாஸ்டர் வச்சு தான் கற்றுக்கிறாரு. சரி, மியூசிக் மாஸ்டர் வச்சு தான் ஃபுல்லாகவே கற்றுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இப்போ இடையில வந்து அவங்க 2 பசங்களுமே முடிச்சிட்டாங்க. அப்புறம் இதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அப்போ நான் போய் பேசினேன், சார் இது மாதிரி முடிஞ்சிருச்சு, டியூஷன்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னப்ப, நான் உங்களுக்கு போகிறதுக்கு அமௌண்ட் போட்டு தான் இருப்பேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வந்து எனக்கு அதுக்கான பணம் கொடுத்து போட்டுருக்காரு. அதுக்கு இடையில என்ன பண்ணோம்னா, சிறுகதைகள் வந்து படித்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. அவருடைய இலக்கிய ஆர்வத்தை நீங்கள் நல்லா பாருங்க. கிட்டத்தட்ட வண்ணதாசனுடைய சிறுகதை வந்து நான் இப்போ அவருக்கு அறிமுகப்படுத்திட்டு இருக்கேன். ஏன்னா வண்ணதாசன் வந்து இப்போ நல்லா இருக்குன்னு ஒவ்வொரு வரியும் வாசிப்பாங்க. இப்போ நான் விடுதலை ஷூட்டிங் அப்போ கூட நானும் அவரு இன்னொரு பெரிய ஒரு நடிகர் 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப நாங்கள் அங்கே வேள்பாரி படிச்சுட்டு இருந்தோம். வேள்பாரி படிக்கப்போ இன்னொரு வந்து சொன்னேன், நான் வேள்பாரி படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. உடனே அவர் சொன்னார், இல்லைங்க நான் வாசிக்கிறதுக்காக நாங்கள் வாசிக்க மாட்டோம், எங்களுக்கு ஒவ்வொரு வரியிலையும் ஒரு இன்பம் உருவாகும், நாங்கள் வந்து அது மாதிரி படிச்சுட்டு இருப்போம், ஒவ்வொரு வரியையும் நாங்கள் படிச்சு சிலாகிச்சுட்டே இருப்பாங்க. அது நல்லா இருக்கும், அந்த அனுபவம் கூட வந்து கேட்குறவங்களுக்கு அப்படி இருக்கும். இப்போ மலேசியாவில் ஷூட்டிங் நடந்துச்சு. மலேசியாவில் ஷூட் அப்போ நான் வந்து கவிதைகளையும் கட்டுரைகளையும் சிறுகதையும் கட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கேன்.
திடீர்னு நைட்டு அங்கே நைட்டு 12 மணி 1 மணி ஷூட் முடிச்சுட்டு, ஐயா நீங்கள் ஒரு 3 நாளாக அனுப்புறீங்க, எனக்கு பயங்கர டைட்டு, இன்னைக்கு காசு இல்லாமல் உங்களுக்கு டைம் இருக்குமானாரு. சார் உங்கள் கூட பேசுகிறேன், நான் எப்போ நான் பேசலாம் சார்னு. உடனே உட்காந்து 2 பேரும் உட்காந்து அங்கே மலேசியாவிலேருந்து ஆன்லைனில் உட்காந்து அவர் வாசிப்பார். கரெக்டாக கொரோனாவுக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்கிறதுல இது ஒரு விஷயம். அவரும் கொரோனா நேரத்தில் ஷூட்டிங் நிறைய இல்லாமல் இருந்துச்சு. அந்த டைம் தான் வந்து நானும் அவரு டெய்லி கிளாஸ் இருக்கும், டெய்லி ஆன்லைனில் வந்து முழுக்க கதைகளும் தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களையும் வந்து நிறைய விவாதித்த காலகட்டங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டங்களாக இருந்துச்சு. ஸோ எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அவர் சில டைம் பேசுகிறப்பெல்லாம் இந்த மனுஷன் எங்கே இருந்துரா யோசிக்கிறாரு. இப்போ நீங்களை தவிர்த்து ஒரு சூப்பர் ஸ்டாரே நீங்கள் நிறைய படிப்பீங்களாங்க, எங்கேருந்துங்க இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னு நிறைய மேடைகளில் சொல்லி நம்மளே பார்த்துருக்கோம் சார். அதுக்கு பின்னாடி டான்ஸார் தான் இருக்காரு. இல்ல ஐயோ அதெல்லாம் இல்ல. அதுக்கு அவரு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு இப்ப அன்னைக்கு பேசிட்டு சொன்ன நான் இத்தனை படம் நடிச்சிட்டேன் சார், இத்தனை படங்களுடைய கேரக்டர் நான் உள்வாங்குறேன்ல, அதுக்கான வெளிப்பாடை பார்க்கும்போது நான் இவரை யோசிக்கிறேன், இந்த கேரக்டர் எப்படி யோசிக்கும், இந்த இவன் எப்படி யோசிப்பேன், மாஸ்டர் அந்த கேரக்டர் எப்படி யோசிக்கும், இது எப்படி யோசிக்கும் அப்படின்னு பொழுது எனக்கு அதுக்கான படிப்பனையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் ஃபேஸ்புக்கில் கூட எழுதியிருப்பேன், ஒரு தடவை உதவி கொடுத்து ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணாருன்ற மாதிரி ஒரு இது விஜய் சேதுபதி. அது மாதிரி அவர் எல்லாத்தையும் வாசிப்பார். நீங்க போய் ஒரு ஷூட்டிங்ல ஒரு சிங்கம் நடந்துகிட்டு இருந்துச்சுங்க, அதை வாட்ச் பண்ணானா அடுத்த நாள் ஷூட்டிங்ல அது வெளிப்படும் அவர்கிட்ட. ஓகே, ஒரு அடுத்த நாள் வில்லனை கொள்றப்ப அவருக்கு வந்து அந்த இதை வந்து அப்படியே அவர் அறியாம அவருக்குள்ள போயிடும். அவரு நான் எப்படி சொல்றேன், திருவள்ளுவர் போய் எந்த காலேஜ் போய் படிச்சாரு, தொல்காப்பியர் எங்க படிக்கிறாரு. அவங்க நிறைய மனிதர்களை பாக்குறாங்க, நம்மளை விட அவங்க ஒரு நாளைக்கு 300 பேர்த்து 400 பேர்த்து கூட பழகிறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்குது இல்ல. ஒரு ஹீரோ படங்கள்ல போய் லைட் மேன் இருக்காங்க, கேமராமேன் இருக்காங்க, டைரக்டர் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்காங்க, நிறைய 100-1000 பேர் வந்து கதை சொல்றாங்க, ஹிந்தி தெலுங்கு கன்னடத்தை கதை சொல்றாங்க. எல்லா மொழிகளையும் பத்தி படிக்கும் பொழுதும் எல்லா மனிதர்களையும் பற்றி படிக்கும் பொழுது அவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அறிவு கூடிடுது. அந்த அறிவை வந்து அவங்க அனலைஸ் பண்றாங்க. வெறுமனவே கேரவன்ல போய் உட்காந்துக்கிட்டு தான் பெரிய ஆட்கள்லாம் அப்படின்னு காட்டிக்காம அவர் என்ன பண்ணாருன்னா மக்களோட சகஜமா பழகுறாரு. இன்னைக்கு வந்து நீங்க இருக்கக்கூடிய ஹீரோக்கள்ல கூப்பிட்டு ஒருத்தர் முத்தம் கொடுக்குறாங்க, அவங்க கூட பேசுறாங்க, அவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச விஜய் சேதுபதி சாருடைய உதவிகள் வந்து யாருக்குமே தெரியாது, நிறைய உதவி செய்வார் யாருக்குமே தெரியாது.